கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத தியான பகுதி வாசி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் வசனங்கள் 16 இருந்து 22 முடிய வாசிக்க கேட்போம். ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாயிருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கமில்லை என்று அறிய கடவன். உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கு ஏதுவாயிராமல் தீமைக்கு ஏதுவாயிருக்கிறது. முதலாவது, நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன். அதில் சிலவற்றை நம்புகிறேன். உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும் படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே. நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும் போது அவன் தன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாயிருக்கிறான், ஒருவன் வெறியாயிருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஷனம் பண்ணுவது அல்லவே? புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்கள் வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்கள் புகழ்வேனோ? புகழேன். அல்லேலூயா, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஞாயிறு ஆராதனைக்கு பலர் பல்வேறு நோக்கங்களுக்காக சபைக்கு வருவது எனக்கு பிரியமானவர்களே. உடை அலங்காரங்களை காட்ட, பெண் பார்க்க, பரீட்சையில் ஜெயிக்க, சில பேர் கடமைக்காக, இப்படிப்பட்ட பல உண்மையான ஆராதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடும் சபை கூடி வருவோரில் நாமும் சேர்க்கப்படலாமா? அல்லவே. எபிரேயர் 10:25 இவ்வாறாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுகிறோம். அல்லேலூயா. சபை கூடி வருதல் நன்மைக்கு ஏதுவாக இல்லாமல் தீமைக்கு ஏதுவாகவும் பிரிவினைகளையும் வாக்குவாதங்களையும் ஏற்படுத்தும் இடமாகவும் இருக்கிறது என்று பவுல் கொரிந்தி சபைக்கு கண்டித்து உணர்த்துவதை நாம் காண்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, சபை கூடி வருதல் ஒரு முக்கியமான ஒன்று. அது ஐக்கியத்தையும் ஒருமைப்பாட்டையும் காத்து கொள்வதாக இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் ஒரு மனதுடன் கூடி தேவனை ஆராதிக்க வருதலை அசட்டை செய்வோர் உண்டு. ஏன் சபைக்கு செல்ல வேண்டும்? வீட்டில் இருந்து ஜெபித்தால் ஏன் தேவன் கேட்க மாட்டாரா என்று விதண்டாவாதம் பேசுவோரும் உண்டு. எனக்கு பிரியமானவர்களே, தேவன் ஞாயிறு ஒரு நாள் வீட்டில் ஓய்ந்திருந்தால் என்ன, தேவனும் ஓய்ந்திருந்தாரே என்போரும் இருக்கத்தான் செய்கின்றனர். இவர்களை விட சபை கூடி வருதல் தேவ சித்தம் என்று மனப்பூர்வமாக சபைக்கு வருவர்களும் உண்டு. இவர்களை நாம் எந்த ரகம் என்று நம்மை சோதித்து அறிய வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, நாளானது சமீபத்து வருவதால் சபை கூடி வருவதை விட்டு கூட விடக்கூடாது என்று ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் என்று எபிரேய ஆசிரியர் குறிப்பிட்டு எழுதியுள்ளார். சபை கூடி வருதலுக்கு நாம் கொடுக்கும் முக்கியத்துவம் என்ன? சபை கூடி வருதலில் நமது உள்ளான நோக்கம் என்ன? ஆரம்ப காலத்தில் திருச்சபையில் அவர்கள் ஒரு மனமாய் ஒன்று கூடினார்கள். காலத்தில் திருச்சபைகள் அவர்கள் ஒரு மனமாய் ஒன்று கூடினார்கள், எல்லாவற்றையும் பொதுவாய் அனுபவித்தார்கள். இன்று அந்த ஒருமைப்பாடு தொலைந்து விட்டதோ என்று எண்ணம் தோன்றுகிறது. இன்று விசுவாசிகள் ஒருவர் மனஸ்தாபத்தையும் பொறாமையும் வாக்குவாதங்களையும் வளர்த்து வருகின்றனர். ஐக்கியம் மறந்து போகிறது. சபை கூட்டங்கள் அரசியல் கூட்டங்களை போல சண்டையும் போட்டியும் நிறைந்ததாக மாறி வருகிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாட்களில் வெறுமனமே உபவாசத்தில் மாத்திரம் மன நிம்மதி அடையாமல் தேவன் நமக்கு தந்த சபை காரியத்தை கருத்தில் கொண்டு சபையை கட்டி எழுப்புவோமாக. ஆமென். அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 46 வசனத்தில் இவ்வாறாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நாம் வாசிக்க கேட்போம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இந்த ஓய்வு நாளில் ஒருமனப்பட்டு, அதாவது நம் சபையோட குடும்பத்தோட ஒரு ஐக்கியத்தோடும் நம் உற்றாரோடும் நம் வீட்டுக்கு அருகிலோடும் ஒருமனப்பட்டு சமாதானத்தோடு சபை கூடி வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஜெபிப்போமா? அன்பின் தேவனே, எங்களது வாழ்வில் சபை கூடி வருதலுக்கு முதல் முக்கியத்துவத்தை கொடுப்பவர்களாகவும் எக்காரணத்தினாலும் அதை விட்டு விடாதிருக்கவும் கிருபை தாரும். ஆமென்.